வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு அவேர்னஸ் வீடியோ. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த மீடியால ஏமாத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ரீசென்ட்டா நம்ம டாப் 7 தமிழ் அகாடமில பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பேட்ச் வந்து நம்ம டிசம்பர் 25ல ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்ப வந்து 2 வாரம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பேட்ச்ச எப்படி என்ன ஒரு ஷெட்யூல் குடுத்து ஸ்டார்ட் பண்ணமோ, அதே ஷெட்யூல் குடுத்து ஃபேக்கா இப்ப ரீசென்ட்டா ஒரு லேடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பேட்ச். ஓகேங்களா? அது என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள இருக்க கன்டென்ட் எல்லாமே நம்ம குடுக்குறது தான். நம்ம டாப் 7 தமிழ் நேமும் வந்து மென்ஷன் பண்ணி போடுறாங்க. அதுதான் விஷயம். இது நம்ம டாப் 7 தமிழ் பேட்ச் சரிங்களா? ஸோ இது வந்து அந்த ஃபேக்கான பேட்ச். அந்த லேடி ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஃபேக்கான பேட்ச். இப்ப நம்ம டாப் 7 தமிழ் அகாடமி போட்டோம். அவங்க வந்து ஸ்மார்ட் பிரிப்பரேஷன் ஸ்குவாடா. சரிங்களா? மீதி இருக்க உள்ள எல்லா மேட்டருமே வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோமோ, அதே தான் குடுத்துருக்காங்க. இது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேட்ச் வந்து டிசம்பர் 25ல ஸ்டார்ட் பண்ணோம்ல, அவங்க வந்து ஜனவரில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவ்வளோதான். மீதி உள்ள இருக்க கன்டென்ட், பிடிஎஃப், ஷெட்யூல் எல்லாமே நம்ம என்ன டாப் 7 தமிழ்ல குடுத்தோமோ, அதே தான் இதுல குடுத்துருக்காங்க. இதுல இதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எவ்ளோ தைரியம் இருந்தா நம்ம டாப் 7 தமிழ் பேரையும் வந்து மென்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேக்கா இது வந்து போடுறாங்க. நம்ம சேனல் பேர அப்படியே போடுறோமே, அகாடமி பேர போடுறோமே அப்படின்ட்டு கூட இல்லாம, அதே நேமையே வந்து யூஸ் பண்ணி, அவங்க வசாம வந்து ஷெட்யூல் ரெடி பண்ணி, நம்ம என்ன 20 ஷெட்யூல குடுத்தோமோ, அத அப்படியே வந்து குடுத்துருக்காங்க. பிடிஎஃப்பும் வந்து அப்படியே குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேற என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, எங்க கை வைக்கிறாங்க? எதுக்கு இந்த இத ஆரம்பிக்கிறாங்கன்னா, காசுக்காண்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க கை வைக்கிற இடம் வந்து காசுல வந்து கை வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன குடுத்துருந்தோம், நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் குடுத்துருந்தோம், ஸ்கிரீன்ஷாட் நம்பர் குடுத்துருந்தோம். ஓகேங்களா? அதே மாரி இவங்களும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ₹800 ஒன்லி ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். இதுதான் இந்த இடத்துல வச்சு தான் இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. சரிங்களா? அத நான் லாஸ்ட்ல வந்து சொல்றேன். இந்த அதாவது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் குடுத்த மாரி இவங்க ஒரு நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஒரு ப்ரொசீஜர் குடுத்தோமோ, அதே ப்ரொசீஜர் தான். நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் நம்பர்ஸ ஹைட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா, அவங்க ஒரு லேடி. அவங்கள வந்து நம்ம மீடியால காமிக்கக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணிருவாங்கன்றதுக்கோசரம், அந்த ஒரு நல்ல ஒரு ரீசனுக்காக வந்து நான் நம்பர்ஸ் வந்து நான் குடுக்கல. சரிங்களா? ஸோ இதே மாரி நம்ம என்ன செஞ்சோமோ, அத அப்படியே வந்து செஞ்சிருக்காங்க. நம்ம பேரு மொதற்கொண்டு டாப் 7 தமிழ், டாப் 7 தமிழ் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஃபேக்கு. நம்மளுடைய ஒரிஜினல், நம்மளுடைய பேட்ச் டீட்டெயில்ஸ், நம்மளுடைய ஷெட்யூல் எல்லாமே நான் லெஃப்ட் சைட்ல குடுத்துருக்குது. சரிங்களா? இது எல்லாமே நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நம்பர். சரிங்களா? ஸோ நம்ம எத்தன பேட்ச் இதுவரை 9த் பேட்ச் வந்து நம்ம போய்க்கிட்டு இருக்கு இப்ப. ஸோ இத்தனை பேட்ச்சுக்குமே நம்ம குடுக்குற ஒரே ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் இதுதான். இது வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் நம்பரு. ஸோ இந்த நம்பர் தான் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து குடுத்துட்டுருக்கோம். அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுல. சரிங்களா? ஸோ அதை இவங்க குடுத்த இவங்களுடைய அந்த ஃபேக்கான இவங்க குடுத்த பிடிஎஃப்ப பார்த்த ஒரு ஸ்டூடண்ட் வந்து எங்களுக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா, நீங்க வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல மேடம். இப்போ வந்து நியூவா வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களாம்ல. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்காண்டி நீங்க அமௌண்ட் வந்து ரெட்யூஸ் பண்ணி குடுக்குறீங்களாம்ல. நான் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இல்ல பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. 2ண்ட் வீக் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து நீங்க வந்து சேர முடியாது நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "இல்ல நீங்க வந்து எங்களுக்கு இப்ப சேர்த்துக்கல. நியூ பேட்ச்ல ₹800 பேட்ச்சு. அதுல வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்" அப்படின்னாங்க. எனக்கு அது புரியல. சரி நான் வந்து என்ன சொன்னேன்? எந்த இடத்துல நான் ₹800 சொன்னேன்? நீங்க வந்து பிடிஎஃப் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க அனுப்புன டீட்டெயில்ஸ் தான் இது. சரிங்களா? நம்ம குடுத்துருக்க நம்ம டீட்டெயில்ஸு, நம்ம ஷெட்யூலு எல்லாமே நம்ம குடுத்துருக்கத அப்படியே காப்பி, ஒட்டு காப்பி மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒட்டு காப்பி அடிச்சு அப்படியே குடுத்துருக்காங்க. அப்ப ஃபோன் நம்பர் கிடைச்சிருது. நான் கால் பண்ணி பேசினேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சார் பேசினாரு. நான் பேசல. வாய்ஸ் கண்டுபிடிச்சுருவாங்கன்னு. சார் பேசினாரு. அந்த ஆடியோ இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ரீசன் தான், அவங்க வந்து ஒரு லேடி. சரி அவங்க ஏதோ ஒரு இதுக்காண்டி வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து ரீசன் வேற அதுக்கு ஒண்ணு சொல்றாங்க. ரீசன் ஏத்துக்கிற முடியாத ரீசன் ஏத்துக்கிறோமோ, ஏத்துக்கலையோ தப்பு தப்பு தான். ஸோ அவங்க வந்து அந்த ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. நான் வந்து போட விரும்பல. ஆனா அந்த ஆடியோல என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து டாப் 7 தமிழ்ல ஒரு ஸ்டாஃபா இருக்கேன். சரிங்களா? டாப் 7 தமிழ்ல ஒரு ஸ்டாஃபா இருக்கேன். அகாடமி வேற பக்கம் இருக்கு. நான் வந்து படிக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்காண்டி வந்து நான் அது வந்து பேட்ச்ல வந்து நான் குடுக்குறேன் பிடிஎஃப்பு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரிங்களா? ஸோ நாங்க வந்து இது தப்பு இல்லையா அந்த மாரி பண்றேன். அவங்களுக்கு தெரியுமா என்னன்னா கட் பண்ணிட்டாங்க.
அடுத்து 2வது ஆடியோவில் நானே பேசினேன். நான் பேசினதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே அப்பாலஜிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை மேடம், சாரி மேடம், நான் இதனால தான் நான் பண்ணேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை, நீங்கள் பண்ணது தப்பு தான், அதுக்கான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுப்போம்னு சொல்லிட்டு நான் ஃபோன் கால் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு ஃபேக்காக இருக்குதுன்னு சொல்லி இவங்க ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு தெரில. இது நம்ம அகாடமிக்கு மட்டும் கிடையாது, எல்லா அகாடமிக்குமே இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ எத்தனையோ பேர் வந்து கஷ்ட எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணி வீடியோவுக்கு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை ஈஸியாக சுலபமாக திருடி விற்றுட்டு போயிடுறாங்க. 500 800 100 இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கு வந்து பிடிஎஃப் விற்றுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு அதில் எஃபர்ட் போட்டால் தானே அவங்களுக்கு வந்து தெரியும் அமௌண்ட் வந்து கம்மின்னு. ஸோ வந்து இந்த மாதிரி விற்கிற அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நம்ம கரெக்டான இடத்துல தான் நம்ம வாங்குகிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து வாங்குங்க. சரிங்களா? அதே மாதிரி டெஸ்ட்டு பேட்சில் வந்து நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு தடவைக்கு 2 தடவை அவங்க வந்து கொடுக்குற நம்பர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம அந்த நம்பரில் தான் நம்ம போகிறோமா அப்படின்னு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது நம்ம பேட்சுக்கு மட்டும் இல்லை, அதர் இன்ஸ்டியூட் பேட்ச்சு, அதர் அகாடமி பேட்ச் எல்லாத்துக்குமே இதே தான். ஸோ நிறையா ஃபேக்கானது வந்து வந்துருச்சு. ஏமாறுறவங்க இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம ஏமாறாமல் இருக்க வேண்டியதான் நம்மளோட பொறுப்பு. ஓகேங்களா? நம்மளோட கடமை. ஸோ தயவுசெய்து வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பேட்சில் சேரணும், யாரையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அது கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம டாப் 7 தமிழோட ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் இது தான். சரிங்களா? ஸோ ஜிபே நம்பர் இது தான், ஸ்க்ரீன்ஷாட் நம்பர் இது தான். சரிங்களா? இப்போ பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிக்க பேட்ச் வந்து க்ளோஸ்டு. இனி நியூ பேட்ச் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை நம்ம அகாடமியில். சப்போஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நான் யூடியூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம், நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மீடியாவில் இந்த மாதிரி வந்து டாப் 7 தமிழில் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணாதீங்க. யூடியூப்பில் எப்போ வந்து பேட்ச் போட போகிறோன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து ஜாயின் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க. அப்படி ஃபேக்கானதில் நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது எப்பயுமே டாப் 7 தமிழ் அகாடமியை சேராது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு. இது இல்லாமல் வேறு எதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. சரிங்களா? மறுபடியும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ ஏமாறாதீங்க. நிறைய ஏமாத்துறதுக்கான வழிகள் இருக்குது. தயவுசெய்து வந்து ஏமாறாதீங்க. ஏமாத்துறவங்களும் அடுத்தவங்க உழைப்பை வந்து திருடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய டாப் 7 தமிழ் அகாடமி நேமை சொல்லி யாராவது இந்த மாதிரி ஃபேக்காக வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்க போகிற ஆக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இவங்க இப்போ பண்ண அந்த லேடிக்குரிய ஆக்ஷனுமே வந்து எடுத்தாச்சு. ஸோ இனிமே எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ அதுக்கான ஆக்ஷன் சிவியராக இருக்கும். அதனால் தயவுசெய்து யாருமே இந்த மாதிரி ஃபேக்காக வந்து ஏமாற்றாதீங்க. ஏமாத்துனீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும். அவ்வளோதான். சரிங்களா? தேங்க்யூ.